ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா, பொரிச்ச மீன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் வந்து பொரிச்சு பாருங்கள், டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து துண்டு மீன் தான் எடுத்துருக்குறோம். அதில் வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து வத்தல் பொடி வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு 3 பல்லு பூண்டை வந்து நம்ம தட்டி அதோடு வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து சேர்க்கறதுனால நல்ல வாசமாக இருக்கும். அப்புறம் எலுமிச்சப்பழ சாறும் அதில் வந்து கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ டேஸ்ட் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா, சில ஃபிஷ்லலாம் உள்ளுக்கெல்லாம் மசாலா வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகிருக்காது. ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா ஃபிஷ்லேயும் மசாலா வந்து ஒட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து எல்லா இதுலேயும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே நம்ம விட்டுடலாம். இப்போ 1/2 அன் ஹவர் கழித்து கடாயில் வந்து ஃபிஷ் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் ஃபிஷ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃபிஷ் வந்து வேகமாக கரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் ஒழுங்காக வேகாது. ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா ஃபிஷ்ஷையும் மெதுவாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், 5 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இப்படி எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.